ரீசெண்டாக மதுரை முத்துவோட மனைவி வந்து கண்கலங்கி போட்ட வீடியோ தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது தன்னை அப்யூசிவாக கமெண்ட் பண்ண ஒரு பர்சனை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டேன், சைபர் கிரைம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்னுடைய கணவரை இப்போது பிரிஞ்சிருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாங்கள் ரொம்ப மரியாதையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவரே பார்த்தா கூட உன்னை சும்மா விட மாட்டார். இந்த பர்சன் மேபி யாருன்னு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல மக்களே, இது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக என்னுடைய கணவர் கூட இருந்தவங்க. ஆனால் என்னையே இந்த பக்கம் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறத கண்டிப்பாக என் கணவர் பார்த்தா கூட இந்த விஷயத்த சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இணையதளத்தில் அவங்களும் அவங்க அம்மாவும் ரொம்பவும் எமோஷ்னலாக பேசி போட்ட வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, மதுரை முத்துவை இது ரொம்பவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி நடிகர் பாலா வந்து பேசியிருக்காரு. காமெடி ஆக்டர் பாலா பேசின விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து அண்ணா ப்ளீஸ் யாருக்காகவும் மனைவியும் குழந்தையும் தள்ளி வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மனைவியும் நம்ம குழந்தைகளும் மட்டும்தான். நமக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அதுக்காக பதட்டப்பட போகிறதும் அவங்க மட்டும்தான். இப்போ உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கலாம், நிறைய வசதி வந்திருக்கலாம். இந்த வசதி வாய்ப்புக்காக இப்போ பின்னாடி இருக்கிறவங்க யாருமே உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எந்த விஷயமும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எங்களை விட இந்த சொசைட்டியில் சரி நீங்கள் சீனியர், அது மட்டும் கிடையாது, நம்ம தொழில் சம்மந்தமாகவும் நீங்கள் ரொம்பவும் சீனியர். உங்களுக்கு எந்த விஷயங்களும் அறிவுரையாக சொல்ல தேவையில்லை. ஆனால் மனைவி குழந்தைங்க ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்களே எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இப்போது பணத்துக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருமே உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. அதுக்காக உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தையும் நீங்கள் கஷ்டப்படுத்துறது ரொம்பவும் தவறு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தேவையில்லாமல் அப்யூசிவான கமெண்ட் வருது. ஏன்னா ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்காக ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக படுற கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அது கஷ்டமான விஷயம் தான். அப்பா இருந்துமே அப்பா நம்மளை வந்து பார்க்கல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை நீங்கள் அதிகமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, மனைவிக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிங்களா, தேவையில்லாத மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் அந்த வாழ்க்கை ரொம்ப ரிஸ்கியாக பண்ணிடுவாங்க. தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் பாலா வந்து மதுரை முத்துவோட வைஃப் பேசுகிறதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க.